வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டு ரிவ்யூ தான். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரி வந்திருக்கோம், அக்பர் கார்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ வேன் பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பட்ஜெட் நிறைய வண்டி இருக்குது. ஆம்னி இருக்குது, வேகனார் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வண்டி நிறைய இருக்குது. i20 இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, டிசைர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே தான் போட போகிறோம். ஸோ அக்பர் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கு டயர்ஸ் எல்லாமே மாற்றி புது வண்டியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி. நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குது. எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்பர் கார்ஸ் இருக்குது. அதாவது நீ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் போகும்போது ரைட் சைடு பாலத்து கீழே இருக்குது. நீங்கள் அக்பர் கார்ஸ் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா காட்டாஞ்சநேயர் போய் லெஃப்ட்டில் கட் பண்ணணும். ஸோ அந்த பைபாஸ்லேயே இருக்குது. நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா. அப்படிங்கிற போது 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். லோக்கல் யூஸு, டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸ் போய்ட்டு வரதுலாம் ஒரு சூப்பரான வண்டி. மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரு 5 பேர் உட்காரலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு ஹேட்ச்பேக் டைப் வண்டி. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பக்காவான வண்டி. டாட்டா இண்டிகா V2 வேரியண்ட்டு, 2015 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 12 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க மட்டும் பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 1,40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் LXi பெட்ரோல் வண்டி. நல்ல ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. நீங்கள் ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம், செலவே வைக்காது. வேகனார் அப்படிங்கிற போது சின்ன வண்டி. 2009 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 10 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே தெளிவாக இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், செம்ம குவாலிட்டியான வண்டி. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு செலவே வைக்காது. அருமையான வண்டி. லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்தையுமே பக்காவாக யூஸ் பண்ணலாம். LXi வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,70,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், முன்ன பேசி பண்ணிக்கலாம். இன்டீரியர்லாம் பயங்கர தெளிவாக இருக்குது. என்ஜின் கண்டிஷனுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செலவே வைக்காத வண்டி. 1,70,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்ன பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXi 2009 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 02 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசு. 4 டயருமே புதுசு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் யூஸு, டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கெலாம் சூப்பரான வண்டி. உங்களுக்கு செலவே வைக்காது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பக்காவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம். 1,60,000 நெகோசியல் ப்ரைஸ். அடுத்து நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேனு. வண்டி பார்த்திங்கன்னா 2013 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 25 ஃபியல் பெட்ரோல், பியூர் பெட்ரோல். கேஸ் அண்டஸ்மெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 90% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு 5 சீட்டர் செட்டப்பில் இருக்குது. இதை நீங்கள் வேணால் 8 சீட்டர் 9 சீட்டர் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் செட்டப்பில் இருக்குது.
வண்டியோட இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இன்ஜின், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ தெளிவான வண்டி அருமையாக இருக்குது. உங்களுக்கு 3 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி 2016 மாடல், சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் வண்டி. வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 19 ஃபியல் பெட்ரோல், பியூர் பெட்ரோல், கேஸ் அண்டஸ்மெண்ட் கிடையாது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். உள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டி நல்லாயிருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஆம்னி வந்து சூப்பர் கண்டிஷனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். வண்டியோட தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அருமையான வண்டி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம். தெளிவாக இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அருமையான வண்டி, செம கண்டிஷனில் இருக்குது. 3 லட்சம் நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே மாருதி ஈகோ வேனு. ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்தா 2013 மாடல். இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஃபியல் பெட்ரோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. ஏசி சீட் கவர் போட்டிருக்காங்க. 9 சீட்டர், ஒரு 9 பேர் உட்கார மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஈகோ வேணுங்கிற போது பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெளிவாக இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள், முன்ன பேசி பண்ணிக்கலாம். 4 லட்சம் நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் VDI வேரியண்ட்டு. ஸோ VDI அப்படின்னாலே உங்களுக்கு டீசல் வண்டி. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 72 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே 70% இருக்கும். ஸோ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் அப்படிங்கிற போது ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பெரிய வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும். நீங்கள் லாங் டிரைவ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே கிடைக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. தெளிவாக இருக்குது, அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம். 3,50,000 நெகோசல் ப்ரைஸ். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா VX ABS பிரேக்கோட வர்றது. 2014 மாடல். 2015 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 29 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 90% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்கும். 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி லக்கேஜுமே நல்லா வைக்கலாம். லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பாருங்கள் இன்டீரியரில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. 2018 மாடல். 2019 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 19
ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% இருக்கும். அருமையான வண்டிங்க. உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர் கண்டிஷன் வண்டி. 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி அருமையாக இருக்குது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. ஸோ i20 அப்படிங்கிற போது நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். இந்த வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. உள்ள லைட்டிங்லாம் கொடுத்து வேறு லெவல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா நெகோசல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. 7 லட்சம் நெகோசல் ப்ரைஸ் தான்.